ஹாய், நான் தான் உங்கள் லோலிட்டா புலாவா. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு கண்டிப்பாக தெரியும். நானும் நலம், நீங்கள் நலங்கிறது ரொம்ப சந்தோஷம் தான். இன்றைக்கி வந்து ஒரு ஹேர் பேக் ஒரு வீடியோட தான் வந்திருக்கேன். என்ன ஒரு ஹேர் பேக்னால் முட்டையும் தயிர் வச்சு தான் இன்றைக்கி நம்ம வந்து எப்படி ஹேர் பேக் பார்க்குறதுக்கு தான் பார்க்க போகிறோம். இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒன்று தான். நான் அடிக்கடி ரிசல்ட்டு கூட கொஞ்ச நாள் தான் யூஸ் பண்ணாமல் இருந்தேன். நான் வீக்கில் இல்லைனா வந்து மந்த்து இல்லைனா வந்து என்றைக்காவது ஒரு நாள் கண்டிப்பாக வந்து நான் யூஸ் பண்ணிவிடுவேன். மந்த்தில் வந்து ஒரு 3-4 டேஸாவது நான் யூஸ் பண்ணிவிடுவேன். நீங்களும் கண்டிப்பாக வந்து இதை வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். நம்ம வந்து ஹேர் க்ரோத்தாக ஆகும். இன்னொன்று வந்து பொடுகெல்லாம் இருக்குது இல்லையா, அதெல்லாம் போயிடும். கீழே கடை எடுப்புங்கிறது எதுவுமே இருக்காது. கண்டிப்பாக அதை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு முடி வந்து வளருது கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். நான் அது கண்டிப்பாக யூஸ் பண்ணியிருக்கேன். அதனால தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இந்த ஹேர் பேக் எப்படி பண்ணுறாங்க நம்ம பார்க்கலாமா? வாங்க. இதுக்கு வந்து என்னன்னா, நான் ஒரு பவுல் எடுத்துருக்கேன். பவுல் எடுத்துகிட்டு ஒன்றும் இல்லை, நான் வந்து மஞ்சக்கரு போட மாட்டேன். உள்ளே உள்ள வெள்ளை மட்டும்தான் நான் போடுவேன். அது வந்து நம்ம லைட்டாக வந்து ஓட்டை போட்டுக்கலாம். ஓட்டை போடுங்க. 1 செகண்ட். இந்த ஓட்டைப்பட்டுருக்கு தெரியுதா உங்களுக்கு? இந்த ஓட்டைப்பட்டு அந்த வெள்ளைக்கரு மட்டும் இதில் ஊற்றிக்கணும். வாங்க எப்படி ஊற்றுறத. இது வெள்ளைக்கரு மட்டும் தனியாக ஊற்று தெரியுதா? லைட்டாக நீங்கள் ஓட்டை போட்டீங்கன்னாவே இதில் வந்து இதை ஊற்ற ஆரம்பிச்சிடும். அதாவது மஞ்சக்கரு வந்து சில பேர் யூஸ் பண்ணுவாங்க. நான் வந்து மஞ்சக்கரு வந்து யூஸ் பண்ண மாட்டேன். மஞ்சக்கரு வந்து தலையில் ஊற்றினா வந்து ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்குங்கிறனால நான் பண்ண மாட்டேன். நீங்கள் உங்களுக்கு விருப்பம்னா கண்டிப்பாக மஞ்சக்கரு சேர்த்துக்கலாம். இதில் வந்து லைட்டாக லெமன் வந்து சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வந்து 2 போடல. ஒன்று இதோட வெள்ளை முட்டை, இன்னொன்று வந்து தயிர். இது ஊற்றிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். தெரியுதா ஊற்றுறது உங்களுக்கு? இது நல்லா இருக்கும்ல. இது செம்ம ரிசல்ட்டு குடிக்கும். கண்டிப்பாக வந்து சின்ன பிள்ளைலேருந்து பெரியவங்க வரையுமே யூஸ் பண்ணலாம். இது வந்து முடி வந்து நான் கருமையாகும்னு சொல்ல மாட்டேன், ஆனால் முடி நல்லா வந்து வளரும். இது ரொம்பவுமே நம்ம முடி வந்து வளர்கிறதுக்கு ரொம்பவுமே யூஸ் ஆகும். இதை நான் அடிக்கடி யூஸ் பண்ணுவேன். நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குதுன்ட்டு. முடிஞ்சிருச்சு. இதில் வந்து மஞ்சக்கரு உள்ளே இருக்கிறது தெரியுதா? இந்த மஞ்சக்கரு நமக்கு இப்போ தேவையில்லை. நான் வந்து மஞ்சக்கரு யூஸ் பண்ண போகிறதில்ல. நம்ம ஒன்லி ஒயிட்டு மட்டும்தான். நம்ம மஞ்சக்கரு வேண்டாம். இப்போ வந்து என்ன பண்ணால் 2 டேபிள் ஸ்பூன் இல்லைன்னா 3 டேபிள் ஸ்பூன் வந்து நம்ம வந்து இது வந்து தயிர் ஆட் பண்ணலாம். சரியா? தயிர் வந்து நம்ம தேவையான அளவு நம்ம எடுத்துக்கலாம். எனக்கு இது போதும். உங்கள் ஹேருக்கு எதுக்கு தகுந்த மாதிரி அதை நீங்கள் பண்ணிக்கோங்க. இது ஒரு மாசம்லாமா இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இதோட இதாக ஒரு வரையும் மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா ஸ்பூன் வச்சு கலக்குங்க. ஸ்பூன் வச்சு கலக்க முடியலைன்னா இது முட்டையும் தயிர் வந்து நல்லா மிக்ஸ் ஆகி தண்ணி பதத்துக்கு வரணும். அதை நம்ம வந்து கையால் பிசைஞ்சு எடுத்துக்கலாம். தெரியுதுங்களா? நான் வந்து கெட்டியான தயிர் எடுத்திருக்கேன். கடை தயிர் தான். நல்லா வந்து மிக்ஸ் ஆகிடுச்சு தெரியுதுங்களா? நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. முட்டை தனியாக தயிர் தனியாகவே தெரியும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. முட்டை தயிர் தனியாக வந்துருச்சு. இது வந்து நம்ம எடுத்தோடனே வந்து தலையில் வந்து அப்ளை பண்ணால் கூட இது ரெண்டும் வந்து நல்லா மேட்ச் ஆகட்டும். ஆனதுக்கப்புறம் நம்ம தலையில் வந்து அப்ளை பண்ணலாம். அதுக்குள்ளே இந்த பொருள்லாம் போய் எடுத்து வச்சுட்டு கையை வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். எப்படி இருக்குது பார்த்தீங்களா? திக்காக இருக்குல்ல. இது ஹேரில் தொடங்கும் செம்மையாக இருக்கும். செம்ம ஷைனிங்காக இருக்கும் ஹேரு. கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள். பேக்ரவுண்ட் வந்து கொஞ்சம் கேவலமாக தான் இருக்குது. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. வாங்க ஹேர் பேக் போடலாமா? நல்லா வந்து மிக்ஸ் ஆகிடுச்சு. தலையில் வந்து நான் நேற்றுக்கு ஈவினிங்கே வந்து நான் எண்ணெய் வச்சுட்டேன். எண்ணெய் வச்சு நல்லா சிக்கு இல்லாமல் எடுத்து வச்சுருக்கேன் ஹேரை. காட்டுறேன்.
தலையிலேருந்து சிக்கு இல்லாமல் தான் இருக்குது. நீங்கள் வந்து காலேஜ் படிக்கிறவங்க, ஸ்கூல் டைமில் இருக்கிறவங்களுக்குலாம் நீங்கள் வந்து எப்போனா சாட்டர்டே சண்டே வந்து யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா காலேஜுக்கு போனால் சில பேருக்கு இந்த ஸ்மெல் அடிக்கும் அப்படிங்கிறதுனால வேணான்னு நினைப்பாங்க. சாட்டர்டே சண்டே நீங்கள் எப்போ வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து இப்போ வந்து நம்ம வந்து 2ஆக வகுடு எடுத்துக்கலாம். தெரியுதுங்களா? ஒரு குளித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உண்மையாகவே ஒரு சாஃப்டாக இருக்கும் ஹேரு. முடி நல்லாவே வளரும். ஷாம்பு வந்து நீங்கள் எது யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் கொஞ்சமாக வந்து தண்ணி ஊற்றி அதில் ஒரு ஷாம்பு ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி தலையில் தேய்க்கணும். எடுத்த உடனே தலைக்கு போய் அப்ளை பண்ணக்கூடாது. அப்படி அப்ளை பண்ணிங்கன்னா முடி வந்து வீணாக போயிடும். அப்படி வந்து அப்ளை பண்ணாதீங்க. எடுத்தோடனே ஹேரில் வந்து முடி அப்ளை பண்ணக்கூடாது. ஷாம்பு அது பிடிச்சாச்சு. இப்போ தான் அப்ளை பண்ணலாமா? இது நல்லா ஆயிடுச்சு பாருங்கள், சூப்பராக ஆயிடுச்சு. நான் வந்து உங்களுக்கு நேராகவே தான் பண்ணி காட்டுறேன். இதில் வந்து எதுவும் எக்ஸ்ட்ராலாம் நான் வந்து ஆட் பண்ணலை. வந்து கேமரா ஆஃப் பண்ணி வச்சுட்டு எதுவும் பண்ணுறேன்னு நினைக்கக்கூடாது. உங்களுக்கு முன்னாடியே தான் நான் எல்லாத்தையும் பண்ணி காட்டுறேன். வேரில் வந்து நல்லா பட்டுற மாதிரி தடவிக்கோங்க. நான் வந்து காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது இதை நான் யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். இப்போனா இது வந்து எங்கள் அம்மா தான் வந்து சொல்லி கொடுத்தாங்க. திருப்பூரில் வந்து ஒரு ஆண்டி வந்து எங்கள் அம்மாவுக்கு வந்து சொன்னாங்களாம், இது தடவுனா நல்ல முடி வந்து வளரும் அப்படின்னு சொன்னாங்களாம். பொடுகெல்லாம் எதுவும் இருக்காது, பெயின்லாம் இது வராது அப்படின்னு எங்கள் ஒரு ஆண்டி வந்து சொன்னாங்க. அவங்களுக்கு வந்து திருநெல்வேலி. அவங்க அப்படி சொன்னாலே எங்கள் அம்மா வந்து ட்ரை பண்ணி பார்த்து எங்கள் அம்மா வந்து எனக்கு சொன்னாங்க ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு எங்கள் அம்மா வந்து அதுக்கப்புறம் வந்து யூஸ் பண்ணி பாருன்னு சொல்லி எனக்கு ஒன் டைம்னு சொல்லி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் நான் கண்டினியூஸாக வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நீங்களும் இப்போ நான் வந்து உங்களுக்கு சொல்லித்தரேன். நீங்களும் வந்து வீட்டில் வந்து ஒன்ஸ் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குதுன்ட்டு. கேமரா வேறு நிற்க மாட்டேங்குது. ஃபுல்லாக நான் அப்ளை பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்கிறேன். இதுக்கு கேமரா வச்சுட்டு இப்போ எதுவும் பண்ண மாட்டேன். இது இருக்கிறத நான் அப்ளை பண்ணுறேன், ரொம்ப நேரம் ஆகுது அதனால். ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சு. ஃபைனலாக லாஸ்ட்டுக்கு வந்தாச்சு, எண்டுக்கு வந்தாச்சு. எனக்கு வந்து கொஞ்சம் வந்து உடம்பு சரியில்லை. எனக்கு வந்து ஃபுட் பாய்சன் ஆகிடுச்சா, அது இப்போ கிளியர் ஆனதுக்கப்புறம் தான் இப்போ நான் வந்து வீடியோ எடுக்க வரேன். நான் ஆல்ரெடி முன்னாடியே உங்களுக்கு போடணும்னு நினச்சிட்டு இருந்தேன். நான் இப்போ தான் என்னால் முடியுதா, சரி ஓகேன்னு சொல்லிட்டு தான் இப்போ வந்து போடுறேன். நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். அப்புறம் எனக்கு வந்து கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும். அடுத்தடுத்த வீடியோ வந்து போடுறதுக்கு எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான். ஒரு கொண்டையை போட்டுடலாமா? ஒரு கொண்டையை போட்டுட்டு ஒரு 1 ஹவர் இன்னும் ஒரு 1/2 ஹவர் இருக்கிற வேலையெல்லாம் முடிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், முடிஞ்சிடுச்சு. முடிச்சுட்டு குளிச்சுட்டு வரதுக்கு கரெக்டாக இருக்கும். இதோட ரிசல்ட் நான் எப்படி இருக்குன்னு குளிச்சுட்டு வந்து உங்களுக்கு காட்டுவேன். கண்டிப்பாக ரிசல்ட் வந்து நான் காட்டுவேன். இது வந்து ஃபேஸில் தைக்கிறதுலாம் எனக்கு பிடிக்காது. முட்டை வந்து மூஞ்சில் தைக்கிறதுலாம். எல்லாத்தையுமே நான் ஹேர்க்கே அப்ளை பண்ணியாச்சு. எதுவும் எடுத்துலாம் நான் வைக்கல. இந்த மஞ்சக்கரு வந்து இப்போ நாங்கள் என்ன பண்ணுவோன்னா, இதை வந்து சும்மா ஆம்பேட் மாதிரி போட்டு எங்கள் கட்டை பிள்ளைக்கு வந்து கொடுத்துருவோம். எங்கள் வீட்டு டாமி பிள்ளைக்கு எங்கள் நாய்க்குட்டி கிடக்கு ஒன்று, அதுக்கு போட்டுட்டா அது என்னை வேடிக்கை பார்த்துட்டே நான் முட்டையை எடுத்துகிட்டு வந்ததுலேருந்து அதுக்கு வந்து நான் போட்டுருவேன். சரி ஓகே. நான் வந்து குளிச்சுட்டு கண்டிப்பாக வந்து ரிசல்ட் வந்து உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணுவேன். நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத நீங்களும் என்கிட்ட வந்து சொல்லணும், சரியா? அடுத்து ஏதாவது வீடியோ வந்து உங்களுக்கு வேணும்னா கமெண்டில் சொல்லுங்கள், அடுத்தடுத்து நான் போடுவேன். எப்படி இருக்குதுன்னு பார்க்குறவங்க யாராக இருந்தாலும் வந்து எப்படி இருக்குதுன்னு பார்த்து கமெண்ட் வந்து பண்ணுங்க, ஓகேவா? இது ஏதோ ஸ்மெல்லெல்லாம் வரவே வருது, செம்மையாக இருக்கும். நீங்கள் வந்து பயப்படலாம் தேவையான ஸ்மெல்லெல்லாம் வரும்ன்ட்டு, அதெல்லாம் எதுவுமே வராது. நான் யூஸ் பண்ணியிருக்கேன். காலேஜ் டைமில் கூட நான் வந்து யூஸ் பண்ணிட்டு போயிருக்கேன். அதில் ஒரு ஸ்மெல்லாம் எனக்கு வந்த மாதிரிலாம் இருந்ததே கிடையாது.
என் முடி வந்து அப்போது வந்து நல்லா ஒரு சாஃப்டாக இருக்கும். எனக்கு வந்து கோர முடிங்கிறனால அழகாக ஸ்ட்ரைட்டன் பண்ண மாதிரியே இருக்கும் முடி. நல்லாயிருக்கும். நம்ம சேனலுக்கு வந்து வியூஸ் போகுது, பட் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்க்குறீங்க. ப்ளீஸ் கொஞ்சம் நம்ம சேனலை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்து நீங்கள் சப்போர்ட் பண்ண தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு கொஞ்சமாவது வந்து விருப்பம், இன்ட்ரெஸ்ட் எல்லாமே எனக்கு வரும். ஓகேவா? இப்போ வந்து ஃப்ரெஷ் ஆகிட்டு ஒரு 1 ஹவர் எனக்கு வீட்டு வேலைலாம் கொஞ்சம் இருக்குது. பாத்திரம் விளக்குறது, தண்ணி தூக்குறதுன்னு இருக்குது. அதில் முடிச்சுட்டு அடுத்தது நான் குளிச்சுட்டு வந்து என்னோடய ஹேர் வந்து எப்படி இருக்குது கண்டிப்பாக தான் உங்களுக்கு நான் வந்து ரிசல்ட்டு காட்டுவேன். ஓகே பாய். அதோட வெயிட் பண்ணுங்கள். பாய். குளிச்சு முடிச்சாச்சு. குளிச்சு முடிச்சதுக்கப்புறம் என்னோடய ஹேர் இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? நேராக உங்களுக்கு வந்து ரிசல்ட்டு காட்டுறேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள். செம்மையாக இருக்கும். ஒரு கூலாக இருக்கும். கண்டிப்பாக யூஸ் பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நான் போடுவேன். ஒரு 5 நிமிஷம் ஃபேன் காற்றுல வந்து காய வச்சுட்டு வந்தேன். இப்போ வந்து வெயில் இருக்காதே, நான் ஈவினிங் டைமில் குடித்ததுனால வெயில் வந்து இல்லை, முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து மணி கரெக்டாக போய் எத்துறேன்னா மணி 6 ஆகிடுச்சு. 6:30 வெயில் எங்கே இருக்க போகுது? நான் வந்து ஃபேன் காற்றுல காய வச்சுட்டு எப்படி இருக்குன்னு வந்து உங்களுக்கு நான் காட்டுறேன். தலை அவ்வளோ சீக்கிரம் காயாது, இருந்தாலும் லைட்டாக வந்து காய வச்சுருக்கேன். நீங்களும் கண்டிப்பாக வந்து வெயில் டைம்லேயும் குடிக்கலாம். ஈவினிங் டைமில் குளிச்சிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரம் குளிச்சுக்கோங்க. ஏன்னா தலை காயத்துக்குன்னு என்ன மாதிரி கஷ்டப்படுறவங்களும் நிறைய பேர் இருப்பாங்க. என் முடி வந்து அடர்த்தியாக இருக்கும், இடுக்கா முடி இருக்கும். உங்களுக்கே தெரியும் பாருங்கள். இடுக்கா முடி இருக்கிறா வாக்கு எடுக்கிறது கஷ்டமாக இருக்கும். ஓகே பாய். இதோட வீடியோ வந்து முடிச்சுக்கலாம். நம்ம வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், கண்டிப்பாக அதை டச் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம வீடியோ வந்து எப்போ போடுறதா இருந்தாலும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து காட்டும். நீங்கள் ஃப்ரீயாக இருக்க டைமில் வந்து கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் வீடியோ. ஃப்ரீயாக இருக்க டைமில் நீங்கள் பார்க்கலாம். ஓகேவா? ஓகே பாய். லவ் யூ டு ஆல்.